புக்கத்துறை கலைமதி நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய நாடோ சத்தியபுரி நாடு, என்னுடைய தந்தை நாடோ சத்தியபுரி நாடு. என்னுடைய தந்தையோ சத்தியசீலா மன்னர். சத்தியசீலா மன்னருக்கு 3 செல்வங்கள்: உத்தமன், தத்துவன், முத்தழகி. உத்தமன் என்ற பெயரெடுத்து சீர சிறப்போடு நாட்டில் வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வரும் வேளையிலே நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும். சந்திக்க வேளையில் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு இதயமற்ற மனிதனுக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்றே தாழ்ந்தவர் என்றே உடல் மட்டுமே கருப்பு, அவர் உள்ளம் என்று சிவப்பு. எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. கோவின் பாறை காலையில் விழிக்கும், குருவியை பார் சோம்பலை முறிக்கும். நம்மையும் பாரு, இந்த நாடே சிரிக்கும். இத்தனை பெரிய மனிதருக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு.
ஏதோ ஒரு பெண் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அழுது கொண்டே போய் கொண்டிருக்கிறார். தோழா, ஐயா எங்க சென்றிருந்தாங்க நேரம்? இவ்வளவு நேரம் உள்ள அரண்மனையில பங்காளியா இருந்தாலும் யாரும் அழுது கொண்டே போய் கொண்டே ஆமா, இருக்கிறார். யார் என்று தெரியவில்லை. அவளை பின்தொடர்ந்தே செல்ல வேண்டும். என்னுடைய மாடு என் வாழ்வில் ஜோடிக்கும் என்னிடத்திலே சேருவா இளமா. வேகமாக இருவரும் சென்று கொண்டே இருக்கிறோம். ஒத்தடி பாதையில் அந்த பெண் சென்று கொண்டே இருக்கிறாளே. இருந்தாலும் இப்படி சென்றால் பிடிக்க முடியாது. பிறகு நீங்கள் ஒரு திசையாகவும் ஆமா. நான் ஒரு திசையாகவும் சென்றால் தான் குறுக்குவேல் சென்று நறுக்கென்று பிடிக்க வேண்டும். புறப்பட்டு ஓட புறப்பட. என்னுடைய மாடு என் வாழ்வில் ஜோடிக்கும் என்னிடத்திலே சேருவா இளமா. என்னுடைய மாடு என் வாழ்வில் ஜோடிக்கும் என்னிடத்திலே இளமா. எமது குண்டு இந்த பாவி நான் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? இப்படி இந்த குண்டின் மீது ஏறி இந்த பாவியனுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ள போகிறேன். நீ யார்? எந்த ஊர்? எந்த நாடு? எதற்காக இந்த செயலை செய்கிறாய்? ஐயா, என்னை எதற்காக ஐயா நீங்கள் காப்பாற்றுவீர்கள்? இந்த பாவி நான் வாழ பிறந்தவள் கிடையாது ஐயா. என்னது? இந்த புவியிலே நான் சாக பிறந்தவள் ஐயா. என்னது? இந்த புவியில் பிறந்த சாவ பிறந்தவளா? எதற்காகமா இந்த வார்த்தை கூறுகிறாய்? ஐயா, இந்த பாவி வாழவே தகுதியற்றவள் ஐயா. நான் சாதாரண பெண் கிடையாது ஐயா. சாதாரண பெண் கிடையாதா? அப்படி என்றால் நீ யாரு? நான் ஒரு நாட்டிய ஆள பிறந்த இளவரசி ஐயா. என்னது? ஒரு நாட்டை ஆள பிறந்த? அப்படி என்றால் என்ன நாடு? எந்த நாடு? ஐயா, நான் இதே சத்தியபுரி நாட்டை சார்ந்தவள் தான் ஐயா. என்னது? சத்தியபுரி நாடு என்றால் நம்முடைய நாடு மாதிரி தெரியுது. சரி, நம்மனு கடை நீ வேற. ஆ, எங்க ஊரு முன்னூத்தி குப்பம், ஆமா, சென்னையில ஒரு முன்னூத்தி குப்பம் இருக்குது. ஆமா. அதே மாதிரி எத்தனை சத்தியபுரி நாடு இருக்கும். அதனால சத்தியபுரி நாடு உன் நாடு ஆயிரமா ஆவாது. இல்ல அவன் நாடு ஆயிரமா? ஆவாது. தாய் தந்தை யாருன்னா இருக்கிறாங்களா? சரி, உன்னுடைய தாய் தந்தை யாரு? இருக்கின்றார்கள் ஐயா. இருக்கின்றார்களா? சத்தியபுரி நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தாரே சத்தியசீல மன்னர். ஆமா. அவருக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் ஐயா நான். என்னது? என்னது? இன்னொரு கூறு. சத்தியபுரி நாட்டை ஆண்டு வந்தாரே சத்தியசீல மன்னர். ஆமா. அவருக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் பிறந்து என்னுடைய பெயர் தான் முத்தலிகை ஐயா. என்னது? உன்னுடைய பேர் முத்தலிகா? அப்படி என்றால் இதையெல்லாம் கேட்கிறீங்க, நீங்கள் யார் ஐயா? என்னுடைய நாடும் சத்தியபுரி நாடு தான். அப்படி என்றால் உங்களுடைய தாய் தந்தை? சத்தியசீல மன்னர், சத்தியவதி. அப்படி என்றால் உங்களுடைய பேர் என்ன ஐயா? உத்தமன். அப்படி என்றால் என்னுடைய சிறிய அண்ணன் உத்தமன் நீங்கள் தானா? ஆமா. அண்ணா,
பார்த்து ஓடி வருகின்றேன். இல்லம்மா என்று விளக்கினீங்களே, என்ன காரணம் ஐயா? ஏமா உன்னை பார்த்ததும் இதை ஊரு சொன்னேன், எல்லாமே சொன்னேன், என்னோட ஊடு நாடு எல்லாமே சொன்னேன். சொன்னதும் என்னோட தங்கை தான் ஓடியாரு. அப்படி என்றால் ஐயா நீ சொல்லுறது எனக்கு புரியுது. இருந்தாலும் உன் தங்கைக்கு பின்புறத்திலே ஒரு மாதுளை போன்ற ஒரு மச்சம் இருக்கும். மச்சம் இருக்கு. அந்த மச்சத்தை காட்டினால் தங்கை என்று ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் அண்ணா, அப்படி என்றால் அந்த மச்சத்தை காண்பித்தால் தான் தங்கையாக நீ ஏற்றுக்கொள்வாய். அப்படி என்றால் அந்த மச்சம் இதுவா என்று பாருங்கள். கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.